ராகு கேது தோஷம்னா என்ன? அந்த ராகு கேது என்ன? ஒரு ஜாதகத்துல ராகு கேது தோஷம் காலசர்ப்ப தோஷமா இருந்து செயல்பட்ட இப்ப ராகு இருக்குது, திருமணம் செய்ய வேணாம், இது 28 வயது 30 வயதை கடந்து போகும் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னா, இந்த சர்ப்பதோஷம் உள்ள ஜாதகங்களுக்கு எல்லா ஜாதகங்களுக்கும் ராகு கேது இருந்தா அந்த 30 வயதை 28 வயதை கடந்து செய்யணுங்கிற அவசியம் தேவையில்லை. கலஸ்திர காரகனோ அல்லது கலஸ்திர ஸ்தானாதிபதியோ ராகுவோடு சம்பந்தப்பட்டு ராகு கேது பிடியில இருந்து அந்த ஜாதகம் சர்ப்பதோஷ அமைப்புல இருந்தால் அந்த ஜாதகத்தை 27 வயது வரையும் கடந்து திருமணம் செய்யறது நல்லது. ஆனா பொதுவா ராகு கேது இருக்கக்கூடிய ஜாதகங்கள் நிறைய கல்வியில சிறந்து விளங்குறது, இந்த திருமணம் செய்துக்கக்கூடிய நேரமே அவங்களுக்கு இருக்காது. அந்த மாதிரி அமைப்புல தான் அவங்க இருப்பாங்க. ஆக கல்வியில ஆர்வத்தை அவங்க செலுத்துவாங்க, படிப்புல ஆர்வத்தை செலுத்துவாங்க, உத்தியோகத்துக்கான முயற்சி அவங்கள்ட்ட நிறைய இருக்கும், தன்னிச்சையா ஜெயிக்கக்கூடிய ஜாதக அமைப்புல அவங்க இருப்பாங்க. அப்ப 27வது வயது வரையும் சர்ப்ப தோஷம், அதுக்கப்புறம் யோகங்கிற அமைப்பை அதை கொடுத்துரும். அப்ப 2 டிகிரி படிக்க வேண்டிய அமைப்பை கொடுத்து உத்தியோகத்தை கொடுக்கிற நேரத்துல திருமணம் எனக்கு வேணாம், 27வது வயதுல பண்ணிக்கிட்டேன்னு ஜாதகரே சொல்லக்கூடிய நிலை அந்த சர்ப்பதோஷம் உருவாக்கி 27வது வயதுக்கு மேல சர்ப்ப யோகம் உருவாகி ஜாதகர் அதிலிருந்து நல்ல நிலைக்கு வரக்கூடிய நேரம் 27 வயதுக்கு மேல உருவாகுங்கிறது தான் உண்மை. அந்த கிரகண தோஷ அமைப்புல ஜாதகம் கலஸ்திர ஸ்தானாதிபதியோ கலஸ்திர காரகனோ சம்பந்தப்பட்டு ராகுவோட இருந்தால் நீங்கள் திருமணம் செய்வதற்கு 27வது வயது வரையும் நீங்கள் வெயிட் பண்ணலாமே தவிர, யதார்த்தமாக ராகு கேது பிடியில இருந்தால் அது வெயிட் பண்ணி தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நன்றி.